கால்நடை சந்தைக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு காரணமாக மணப்பாறை கால்நடை சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் காதர். பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மணப்பாறை மாட்டுச் சந்தையானது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரை நடைபெறும். இந்த சந்தையை பொறுத்தளவு தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான கால்நடைகளை வாங்கிச் செல்வார்கள். கறவை மாடுகள், உழவு மாடுகள் மற்றும் நாட்டு பசுக்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு மாடுகள் இந்த சந்தைகளில் அதிக அளவிலே விற்பனை நடைபெறும். ஆயிரக்கணக்கான மாடுகள் இந்த சந்தையில் விற்பனை நடைபெறுகின்ற காரணத்தினால் சுமார் 5 கோடி வரை வர்த்தகம் நடைபெறும். ஆனால் தற்பொழுது இந்த கால்நடை சந்தைகளுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்ற காரணத்தினால் பரபரப்பாக களை கட்டி காணப்பட வேண்டிய இந்த மாட்டுச் சந்தையானது வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான கால்நடைகள், மாடுகள் அணிவகுத்து நிற்கும் இந்த சந்தையில் தற்பொழுது குறைந்த அளவுதான், சுமார் எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறும் 100 மாடுகள் மட்டுமே இந்த பகுதியில் காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி மனித தலைகளாக, வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் என மனித தலைகளாகவே காட்சியளிக்கும் இந்த மாட்டுச் சந்தையானது வெறிச்சோடி காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணமாக விளங்குவது இந்த மத்திய அரசு தற்பொழுது கால்நடை சந்தைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதிய கட்டுப்பாடுகள் தான். இந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக வியாபாரிகளும் விவசாயிகளும் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றதாகவே கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் ஒரு மாடானது சுமார் 10 ஆண்டுகள் மட்டுமே அது கறவை மாட்டுக்காக பயன்படுத்தப்படும். அதன் பின்னர் அந்த மாட்டை விவசாயிகள் விற்றுவிட்டு அதே தொகைக்கு மீண்டும் ஒரு கறவை மாட்டை வாங்கி கொண்டுதான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தனர். விவசாயம் முற்றிலுமாக பொய்த்துவிட்ட நிலையில் கால்நடைகளை மட்டுமே நம்பி வாழ்ந்த மக்களுக்கு இந்த மத்திய அரசு விதித்திருக்கின்ற அந்த கட்டுப்பானது மீண்டும் ஒரு பேரிடியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கட்டுப்பாட்டை உடனடியாக தளர்த்தி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடைய நலன் காத்திட மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தந்தி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து காதர்.